சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் 2025 பிப்ரவரி மாதம் தமிழ் குரோதி வருடம் தை மாசி மாசம் கிரக நிலைகள். ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. கும்பராசியாகிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2025 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு அம்சங்கள் கொண்ட நல்ல விஷயங்கள் நல்லா இருக்குது. கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களும் இந்த மாதம் இருக்குது. சிறப்பு அம்சங்கள் தரக்கூடிய கிரகங்களை பார்த்தோன்னா முதல்ல உங்களோட ஜென்மத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் 12லேருந்து ஜென்மத்துக்கு வராருங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க உங்களுக்கு. அப்புறம் 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், அப்புறம் 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை செய்கிறாங்க. 2ஆம் பாவங்கிறது தனஸ்தானம், அதில் வரார் இல்லைங்களா. அதே மாதிரி 4ஆம் பாவம் மாத்ருஸ்தானம், தனஸ்தானாதிபதியும் மாத்ருஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க. இதனுடைய அமைப்பு சிறப்பு அம்சமாக அமையுது. அப்புறம் செவ்வாய் பகவான் 3ஆம் அதிபதி 5ஆம் பாவம், அதாவது இப்போ குழந்தைகளை தரக்கூடிய புத்திரஸ்தானம்னு பேர், பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். இந்த 5ஆம் இடம் அதில் செவ்வாய் பகவான் போகிறாரு. இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும், இது ரெண்டுலேயும் கும்பராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். சரி, முதல்ல அந்த சிறப்பு அம்சத்தினால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல்ல 12ல் தான் இருக்கார் சூரியன். அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த முதல்ல அந்த 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனத்தில் தான் இருக்கணும். ஏன்னா சூரியன் 12ஆம் பாவத்தில் இருக்கார். 13ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களோட ஜென்மஸ்தானத்துக்கு சூரியன் வராரு பிப்ரவரி மாதத்தில், இந்த மாதத்தில். அப்போது இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய சூரிய பகவான் ஜென்மஸ்தானத்துக்கு வரார் இல்லைங்களா. அதுவரை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் ஒரு சின்ன விரிசலோ அல்லது அவங்கள பிரிஞ்சு இருக்கிறதோ அல்லது பணிக்காக தள்ளி இருக்கிறதோ அல்லது வேறு ஏதோ நிமித்தத்துக்காக ஒரு இடம் மாறி இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே 13ஆம் தேதிக்கு மேலே சுமூகமாக மாறிடும். அவங்களுடன் மறுபடியும் ஒன்று சேருவதற்கோ பரஸ்பரம் நல்ல அன்பு வெளிப்படுவதற்கோ வாய்ப்பை உருவாக்கிடுங்க. அதனால் அந்த 13ஆம் தேதிக்கு மேலே நல்ல அமைப்பை உங்களுக்கு உருவாகுதுங்க. அதனால் இந்த இடம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு பெரிய சிறப்பு அம்சம் கொண்டமாக கும்பராசிக்காரங்களுக்கு அமையுது. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா புத பகவானை சொல்லலாம். 5ஆம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வராருங்க. அதே போல் 5ஆம் இடத்துல செவ்வாயும் வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். இதனுடைய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தருங்க கும்பராசிக்காரங்களுக்கு. அல்லது ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது, இல்லது ஒரு பெண் குழந்தை இருக்குது, அடுத்து எனக்கு இன்னொரு ஆண் குழந்தை பிறக்கணும் அல்லது இன்னொரு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவங்க மனசுக்கு ஏற்றார் போல அவங்க நினைக்கிறபடியான ஒரு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பையும் இந்த பலன்கள் உருவாக்கி தருங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திலே ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குது கிரக நிலைகள். இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் தனியாக இப்போ சுக்கிரன் 2ல் இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும். பேச்சிலே நல்ல ஒரு முதிர்ச்சி ஏற்படும். பேச்சின் மூலமாக பல விஷயங்களை நீங்களே எளிதான முறையிலே தீர்த்து வைத்திடுவீங்க நிறைய பிரச்சனைங்க. அப்புறம் அந்த பண வரவுகள் வருவது மட்டுமல்ல, 4ஆம் இடத்திற்குடைய சுக்கிர பகவான் 2ஆம் பாவத்திலும் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான்
4ஆம் பாவத்திலையும், 4ஆம் பாவத்தின் அதிபதி 2ஆம் பாவத்திலையும் போகிறார். முன்னாடியே சொன்ன இல்லையா, தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் 2. அதே மாதிரி 4ஆம் பாவங்கிறது மாத்ருஸ்தானம், ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது 4ஆம் ஸ்தானம். சயன அயன சுகஸ்தானம் 4. அப்போது இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை செய்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய பல விஷயங்களை எல்லாம் ரொம்ப எளிய முறையில் செய்ய போகிறீங்க. நீங்கள் இவ்வளவு நாளாக இவ்வளோ பெரிய கஷ்டம், இவ்வளோ பெரிய விஷயங்கள் நான் செய்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கூட ரொம்ப எளிமையாச்சா இவ்வளோ ஈஸியாக முடிச்சிடலாம் இனிமேல் இந்த வேலையெல்லாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக செய்யக்கூடிய அமைப்பை இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் ஆக போகுதுங்க இந்த மாதத்துலேருந்து. அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு அம்சங்கள் இந்த மாதத்துலேருந்து உருவாகுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய். அதனால் தெய்வ வழிபாடுகள் மூலமாகவும் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் ஒரு பெரிய நன்மை சொல்லலாம். எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னா, உங்களோட 8ஆவது பாவம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது. இந்த கேது அஷ்டமஸ்தானத்தில் போகிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வரும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான செலவுகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதனால் ரொம்ப அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க. அனாவசியமான செலவுகளையோ வீண் ஆடம்பர செலவுகளையோ தயவு செய்து தவிர்த்துருங்க. இது மாதிரி தவிர்க்கிறது உங்களுக்கு மிக மிக அவசியம் கும்பராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7.5 சனி இல்லைங்களா? அதனால் பொதுவாகவே சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தான் செய்வாருங்க. ஏன்னா ராசிநாதன் இருந்தாலும் அவர் ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நடக்க வேண்டிய விஷயங்கள் மிக மிக பொறுமையாக நடக்கும். சீக்கிரமாக நடக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாமதமாக நடக்கும். அதனால் இதை மட்டும் நீங்கள் உள்வாங்கிங்க. இதை ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனால் பொறுமையாகவே நடக்கட்டும், அது நடக்கிறபடி நடக்கட்டும், கொஞ்சம் பொறுமையாகவே விடுங்க. நல்லபடியாகவே நடக்கும். சிறப்பாக கூட்டி வைப்பார் சனி பகவான். அதனால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வைங்க. அது மாதிரி ஏற்றி வச்சுட்டே வாங்க. ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. இது மாதிரி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் நிச்சயமாக குறையும். அதே போல சிவபெருமான உகந்த பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி சிவபெருமான உகந்த மகா சிவராத்திரி வருதுங்க இந்த மாசத்துல. அதாவது இந்த மாசம் 26ஆம் தேதி புதன்கிழமை வருது. அன்றைய தினம் சிவனை வழிபாடு பண்ணுங்க. பேர் ஆனந்தத்தை அடையுங்க. வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா, திருக்கணித முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இது இப்போது ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வருடம் மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி திருக்கணித முறைப்படி நடக்குது. வாக்கிய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2026 அடுத்த வருஷம் மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி நடக்குது. சற்றேறக்குறைய 1 வருஷம் கேப்பு. இது திருக்கணித முறைப்படி சனி போயிட்டார். வாக்கிய முறைப்படி சனி போகலை, அடுத்த வருஷம் தான் போகிறார். இப்போது என்னங்க இது, ஒரு ஜாதகங்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கும். இந்த ஜாதகத்தை பார்த்தா நன்மை வரும்ன்ட்டு வரும். ஆனால் அந்த ஜாதகத்திலே ஒரு குளறுபடியாக இருக்க, எதை நாங்கள் நம்புறது, எதை நாங்கள் அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வரும் இல்லையா? இப்போது அந்த வாக்கியம் திருக்கணிதம் இதில் எது சிறப்பு அப்படின்னு முதல்ல நம்ம பார்ப்போம். முதல்ல திருக் அப்படின்னா என்ன? திருக்கணிதம் அப்படிங்கிறது பார்வையை வைக்கிறது. ஒரு நம்ம பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கோ அதை வைத்து எடுத்துக்கிறது திருக்கு. அதனால தான் அதற்கு திருக்கணிதம் அப்படின்னு பேர். வாக்கியம் அப்படிங்கிறது ஒரு வாக்கிய முறை, அதாவது முன்னோர்களினுடைய விஷயங்கள் எல்லாம் ஓலைச்சுவடியிலே வாக்கியமாக எழுதி அதை வைத்து சஞ்சாரத்தை கணக்கிடுவது வாக்கிய முறைப்படிங்க. இப்போது இதில் உங்களுக்கு முதல்ல உடனே மண்டையில் அடிக்கிற மாதிரி எதுங்க சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டா அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எது உறுதிப்படுத்தி சொல்லுகிறதோ அதுதான் சிறப்பு, அதுதான் உண்மை இல்லையா? அப்போது திருக்கணித முறைப்படி கணனம் செய்யும் போது, அதாவது கணக்கு போடுறாங்க இல்லைங்களா, அந்த கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறாங்க, கிரகணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் படி சரியாக அதே துளி மணி நிமிஷத்துக்கு சரியாக கிரகணம் ஆரம்பிக்குது, கிரகணம் முடியுது இல்லையா? அப்போது வாக்கிய முறைப்படியான விஷயம் சரி.
திருக்கணித முறைப்படி கணக்கு பண்ணுறாங்க, அதுலேயும் சரியாக தானேங்க வருது, அப்போ அதுவும் சரிதானே அப்படிங்கிற அடுத்த கேள்வி வந்து திருக்கணித முறைப்படியும் கணக்கு பண்ணுறாங்க, அதை வச்சு டிகிரி வைஸ் கணக்கு பண்ணி போடுறாங்க, அதுவும் சரி, ஓகே. இப்போ இது ரெண்டுல எது சிறப்பு அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்துடும். வாக்கியம் அப்படிங்கிறதுல என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா, நம்மளுடைய தென் பாரதம், அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு, கர்நாடகம், அதே போல கேரளா, ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரியான இடத்துல மட்டும்தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புழக்கத்தில் இருக்குது. இது அல்லாமல் வேற எல்லா விதமான அதர் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் ஒவ்வொரு நாடுகளையும் இருந்தது, ஆனால் வழக்கத்தில் இருந்து ஒழிந்து விட்டது. நம்ம ஊர்ல மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, இன்றைய காலம் கூட அந்த வாக்கிய முறைப்படி தான் அந்தந்த கோவில்களிலே அனுஷ்டானத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப கோவில்னு வந்துட்டோம்னா வாக்கியம்தான், வாக்கியத்திற்கு மாறு கிடையவே கிடையாது. உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஜனன ஜாதகம் வாக்கியப்படி இந்த நட்சத்திரம் வரும், திருக்கணித முறைப்படி பார்த்தா வேற நட்சத்திரம் வரும், வாக்கிய முறைப்படி பார்த்தா இந்த ராசி, திருக்கணித முறைப்படி பார்த்தா ராசி மாறுது. இதுல எதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வ கோவில். நல்லா புரிஞ்சுங்க, உங்க குலதெய்வ கோவில் என்னவோ அந்த குலதெய்வ கோவில்ல எந்த முறைப்படி பௌர்ணமியை நிர்ணயம் பண்ணி அந்த கோவில்ல திருவிழா செய்யறாங்களோ அதைத்தான் நீங்க அனுஷ்டிக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்க குலதெய்வம் கோவில் தான் உங்களுக்கு பிரதானம். அதனால உங்க குலதெய்வ கோவில்ல எந்த வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கத்தை வச்சு அவங்க பௌர்ணமி அனுசரிச்சு அவங்க கோவில் திருவிழா பண்றாங்களா, இல்லது வருட பெயர்ச்சியை செய்யறாங்களா, அல்லது சூரிய பெயர்ச்சியை வச்சு சூரியன் மாறிடுச்சு இந்த வருஷம் பிறந்துருச்சுன்னு கொண்டாடுறாங்களா அப்படின்னா அதை வச்சு தாங்க நீங்க கொண்டாடணும். அவ்வளவுதாங்க, எளிமை. அதுபடி பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 90% கோவில்கள்ல வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்றாங்க. ஆதீனங்களினுடைய கோவில்கள், அதே போல ஹெச்ஆர்என்சிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கோவில்களிலும், அதே போல பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு பாத்தியப்பட்ட திருநள்ளாறு கோவில், மணக்குள விநாயகர் போன்ற எல்லா விதமான கோவில்கள்லையும், அதாவது திருநள்ளாறுங்கிறது சனி பகவானுக்கு உண்டான பிரத்யேகமான இடம், அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலும் வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் செய்கிறாங்க. அதனால வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கத்தை படித்தான் நான் பலன்களை அனுசரிப்பது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்தாருக்கும் நல்லது, நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நல்லது. சிவாய நமஹ.